பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று அதிமுக முடிவெடுத்து விட்டது. எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்துட்டாரு, ஒரு தேர்தலை சந்திச்சாரு. திடீர்னு நிர்மலா சீதாராமனோட செங்கோட்டையன் சந்திப்பு நடக்குது, அமித்ஷாவோட செங்கோட்டையன் சந்திப்பு நடக்குது. அப்போ அடுத்த காய நகர்த்துது. எப்படி ஓபிஎஸ்ஐ வைத்து தர்ம யுத்தம் நடத்தி அதிமுகவை பணிய வைத்தார்களோ, சசிகலாவை டிடிவி தினகரனை வெளியேற்றினார்களோ, அதுபோல கூட்டணிக்கு மீண்டும் அதிமுகவை கொண்டு வருவதற்கு அதே வழிமுறையை பிஜேபி கையாளுகிறது. அதிமுகவிலிருந்து ஆள் கிடைக்குது, டெல்லியில் சந்திப்பு நடக்குது. அப்போ அதிமுகவின் கோபம் பிஜேபி மேல போகணும். எங்கள் கட்சி ஆளை எப்படிங்க எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கூப்பிட்டு சந்திக்கிறீங்க? ஒரு கேள்வி கேட்கணும்ல. கேட்டது அதிமுக பிஜேபி மீது பாய்ந்ததா? கடைசியில் நினைச்சது நடந்தது. எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாவோட ஒப்பந்தம் போடுறார். இதுதான் பிரச்சனை. செங்கோட்டையன் இறுதி அல்ல. இன்னும் அதிமுகவை தன் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு, தன் சொல்படி நடப்பதற்கு இன்னும் செங்கோட்டையனை போல பல பேரை பிஜேபி பயன்படுத்தும். அந்த இடத்துல தான் அதிமுக இருக்கு. அதனால தான் அதிமுக 40 விழுக்காட்டுக்கு மேல் ஓட்டு வங்கி உள்ள கட்சி இன்றைக்கு 18 விழுக்காடு என்கிற அளவுக்கு இறங்கி போய்விட்டது, சரிவை சந்தித்திருக்கிறது.